தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் 100% வரை பணம் பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது பணியாளர்களுக்கு பயனளிக்குமா என தாம்பரம் பகுதி பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் மீரான் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த பிஎஃப் பணத்தை 100% தொழிலாளர்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்னென்ன சாதகம் இருக்கு? ஓய்வு பெற்ற பிறகு இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு? வணக்கம். இது மத்திய அரசு 100% பிஎஃப் எடுத்துக்கலான்னு அறிவிச்சிருக்கு. இதை நான் சாதகமாக பார்க்குறேன். டெய்லி சூரியன் உதிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு தேவைகள் இன்னைக்கு நிறைய உதிக்குது. இப்போ ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு செலவு, ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி தேவை, நல்லது கெட்டது எதுனாலும் அவங்க கடன் வாங்க தேவையில்ல. நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போவே என்னுடைய தேவைகளை நான் அந்த அமௌண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பாதகம் தான் சார். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் நம்ம சேமித்து வச்சுருக்கோம். நம்ம அது பிஎஃப் பணம் மொத்தமாக நம்ம எடுக்கும் போது தான் ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இது ஒரே நாளில் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதோட பெனிஃபிட் முழுசாக நமக்கு கிடைக்காது. இப்போவே எடுத்து நம்ம யூஸ் பண்ணலான்னும் போது அது ஒரு நல்ல விதமாக தான் நான் யோசிக்கிறேன். ஃப்யூச்சருக்கு போயிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது நல்லதாக நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வெளியே காசு வாங்கி நான் என்னோட யூசேஜ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னோட அமௌண்ட்டே சேவிங்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த சிஸ்டம். எனக்கு பிஎஃப் பணத்தை முன்கூட்டியே 100% எடுக்கும் வசதி திடீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவுவதாக ஒரு தரப்பினரும், இதனால் வயதான காலத்தில் பணத்திற்கு கஷ்டப்பட வேண்டி வரும் என மற்றொரு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.